வா மீனா, வா வா. என்ன சொல்லாம கிளம்ப வந்திருக்க? உட்காரு. இல்லம்மா, இருக்கட்டும், நேராச்சு, வீட்டுக்கு போகணும். வந்ததும் கால் ஏதோ சுடு தண்ணி ஊத்துன மாதிரி பறக்குற. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. அம்மா, பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்தேம்மா. காலையிலே வந்துட்டேன், நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எட்டி ஒன்னையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மன் கோயில இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமல்லாமா? வெள்ளிக்கிழமையா? சரி சரி. அம்மன் கோயில வெள்ளிக்கிழமை விசேஷமா தான் இருக்கும். அது எப்போ இருக்கிறது தான். ஆனா நீ தான் கோயிலுக்கு அந்த அளவுக்கு போக மாட்டியே. இப்போ என்ன அதிசயமா கோயிலுக்கு போயிருக்க? என்ன விஷயம்? அம்மா, கோயிலுக்கு போகிறதுலாம் ஒரு தப்பாம்மா? அதுக்கு 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஊரில் எவ்வளோ பேர் கோயிலுக்கு போகிறாங்க, நீ என்னடான்னா என்கிட்ட தான் வந்து எல்லா கேள்வியும் கேட்ப. ஏண்டி, ஊர்ல போறவங்க அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. சில பேர் குழந்தை இல்லைன்னு மண்ணுச்சோறு சாப்பிடுவாங்க. சில பேர் அந்த நோய் சரியாகட்டும் இந்த நோய் சரியாகட்டும் தீச்சட்டி எடுப்பாங்க, தீ மிதிப்பாங்க, மாவிளக்கு போடுவாங்க. சில பேர் இது எதுவுமே பண்ண விருப்பம் இல்லாம ஒரு வேப்பிலை சிலையை கட்டிடுவாங்க. அழகு குத்துறேன், பால் கூட இருக்கேன்னு ஏதாவது செய்வாங்க. ஆனா நீ எதுக்குடி போன? நானும் அதுக்கு தான் போனேன். எதுக்கு? அழகு குத்தவா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப குசும்புமா. சரிடி, சொல்லு, எதுக்கு போன? சிரிக்காதம்மா, எனக்கு இருக்க டென்ஷன்ல பின்ன உனக்கு அழகு குத்தி விட்டுருவேன். எது நல்லா இருக்க? நீ வேண்டிக்கிட்டு உனக்கு அழகு குத்துனா சரி, எனக்கு அழகு குத்துவியா? அங்க பிரதட்சணம் பண்ண போனேம்மா. என்ன சொல்ற? என்ன திடீர்னு அங்க பிரதட்சணம் பண்ணிருக்க? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அது மட்டும் இல்லாம ரொம்ப கூட்டமா வேற இருந்திருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு கோயிலே சுடும். என்னடி பண்ண? எப்படி பண்ண? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டேம்மா. அப்படியே அங்க இருக்கிற கோயில் குளத்துல குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு மஞ்சள் கலர் சேலையை கட்டிட்டு சாமிக்கு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீ சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, எதுக்கு எதுக்கு இந்த வேண்டுதல்? சொல்லுடி, உன்கிட்ட தான் கேக்குறேன். எதுக்கு இந்த வேண்டுதல்? அம்மா, வேண்டுனது வெளியே சொன்னா பழிக்காதுமா. ஏண்டி மீனா, சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு நேரம் சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்தா மயங்கி விழுந்துருவேன். நீ சாப்பிடாம இருக்கவும் மாட்டேன். அப்படிப்பட்டவா எதுக்குடி இப்படி கஷ்டமான வேண்டுதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா செவ்வாவிலே விளக்கு போடுதேன், சூடம் பொறுத்துதேன், தேங்காய் உடைக்க, இந்த மாதிரி சாதாரணமா வேண்ட வேண்டியதானே. சாமி வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா இவ்வளவு கஷ்டமான வேண்டுதெல்லாம் வேண்டிக்கோங்க, எனக்காக செய்யுங்கன்னு? அம்மா, ஒரு முக்கியமான வேண்டுதல்மா. சரிடி, நீ எதுக்கு வேண்டியிருந்தாலும் சரி, நீ என்ன வேண்டனியோ அதை அந்த அம்மன் கொடுக்கட்டும். தேங்க்ஸ்மா. அடுத்த வாரம் திருச்செந்தூருக்கு நடந்து போக போறேன். என்னது? திருச்செந்தூருக்கு நடந்து போக போறியா? எதுக்குடி இவ்வளவு கடுமையான வேண்டுதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கல்யாணம் நடந்து 3 வருஷம் ஆகுது. குழந்தை குட்டி கிடைக்கணும்னு எது வேண்டிக்கிட்டு இருக்கியோ? ஆமாம்மா. சரிடி, சரி சரி, அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷம். சரி மீனா, இரு, நான் கிச்சனில் போய் வேலையை பார்க்க. அப்பா வந்துடுவாரு. சாப்பாடு பண்ணணும்ல, இன்னும் டின்னர் பண்ணலை. அவளை வேற நீ காணும். எப்படி இன்னைக்கு லேட்டாக தான் வருவான்னு நினைக்கேன். ஏமா, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சமைக்கல மாட்டாளா? எங்கடி, இன்னைக்கு எந்திரிச்சு வரும்போதே அவன் மணி 6 மணிக்கு தான் வந்தா. அதுக்கப்புறம் எங்க தயங்கி 1/2 மணி நேரம் நான் ஏதாவது ஏசணும்னு வாசல்லே நின்னா. வரதுக்குள்ளே நானே காஃபி வச்சு சமையலை பண்ணி முடிச்சிட்டேன். குளிச்சு நான் பண்ணதை சாப்பிட்டுட்டு அதே சாப்பாட்டை லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. கொஞ்சம் முன்னாடி எதிர்த்து சமைக்கலல்ல, யார் பேசுவா? அப்படியே அவள் சமைச்சாலும் அவள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லணும். இதை சமை, அதை சமை, இப்படி சமை, அப்படி சமைன்னு சொல்லணும். சொல்லலைன்னு வச்சுக்கோ, அவள் இஷ்டத்துக்கு கண்டதையும் போட்டு கிண்டி வச்சிருவா. வாய என்ன மூக்களை மோந்து கூட பார்க்க முடியாது. அம்மா, இப்படி கூடவா இருப்பா? நீ ஏமா அமைதியா இருக்க? சாப்பாடு பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய் விடுடி, அவளுக்கு வீட்டை விட ஆஃபீஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மேலே இந்த வீட்டு மேலெல்லாம் அவளுக்கு என்னைக்கு நினைப்பு இருந்திருக்கு? 24 மணி நேரமும் ஆஃபீஸ்லேயே குடும்பம் நடத்தினா கூட சரின்னு சொல்லிடுவா. ஏதோ படுக்கணுமேனு வீட்டுக்கு வரா, அதுவும் ஒரு பாயும் ஒரு தலைனையும் கொடுத்தாங்கன்னா அங்கேயே படுத்துக்கிடுவா. ஏமா, இப்போ வீட்டிலலாம் அண்ணி சமையல் ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சா? உங்கள் அண்ணி சமையல் ஒருத்தருக்கும் பிடிக்காது. வேற வழி இல்லையேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வேற என்ன செய்ய? இங்கே பாரு மீனா, அம்மா சொல்கிறேன், நீ தப்பாக நினைக்காத. உனக்கு வயசும் காலமும் இன்னமும் இருக்குது. கல்யாணம் நடந்து 2 வருஷம் தானே ஆகுது. பொறுமையாக குழந்தை கிடைக்கும். அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வயசாக போயிடுச்சு? இப்படி கஷ்டப்பட்ட வேண்டியதெல்லாம் வேண்டிக்காதம்மா. உடம்பு என்னத்துக்காகும்? பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கிடைக்க நீ போக மாட்டேன். இல்லை திருச்செந்தூருக்கு நடந்து வரேன்னு வேற வேண்டியிருக்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அம்மா, நான் சொல்ல போகிறத நீ புரிஞ்சுப்பியான்னு எனக்கு தெரியலை. புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கையில் தான் உன்கிட்ட சொல்கிறேன். அப்படி என்ன காரணமாக இருக்கும்? பக்கத்தில் இருக்க கடைக்கே போகாதா நீ? திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை பார்க்க நடந்து போக போகிறாங்களா? போகிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் சோழியம் குடும்பி சும்மா ஆடாதே. எதுக்கு ஆடுது? இதோ பாருமா, எனக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ பிறக்கலையோ அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. ஆனால் எனக்கு முன்னாடி முத்துவுக்கோ இல்லை ஆதிக்கோ குழந்தை பிறக்க கூடாது.
ஏண்டி ஏண்டி இப்படி வேண்டியிருக்க? நீ எல்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தியா? மீனா, உன்னை நான் இப்படி தான் வளர்த்தனாடி. 1க்கு 3 பிள்ளைங்களை பெற்று 3 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தானடி வளர்த்தேன். உனக்கு எங்கே இருந்து இந்த புத்தி வந்தது? ஆதி யாரு? உன் தங்கச்சி தானே. முத்து யாரு? உங்க அண்ணன் பொண்டாட்டி தானே. இருந்தாலும் ஏண்டி உனக்குல இப்படி கீழ்த்தரமான ஒரு எண்ணம்? உனக்கு குழந்தை கிடைக்கணும்னு வேண்டியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு என் தங்கச்சிக்கும் என் தம்பி பொண்டாட்டிக்கும் எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டியிருக்க. என்னடி இது? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா, உன்னை இது வரைக்கும் நான் எதிர்த்து பேசினதே இல்லை. இதுக்கப்புறமும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது பாருமா, எனக்கும் ஆதியை பிடிக்கும். ஆதி என் எதிரி கிடையாது. அதே மாதிரி முத்தும் என் எதிரி கிடையாது. ஆனா அந்த வீட்டில் இப்போ என் நிலைமை என்ன தெரியுமா? ஆதி கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் என்னதான் தாங்கினாங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் அவளை தான் தாங்குறாங்க. அந்த வீட்டில் நான் ஒருத்தி இருக்கேங்கிறதையே மறந்து போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. ஆதி இப்ப டாக்டர் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கா. எப்படி தாங்குறாங்க தெரியுமா? ஏய், அவ ஹாஸ்டல்ல இருக்காடி. என்னைக்கோ ஒரு நாள் வரா, அதனால தாங்கியிருப்பாங்க. இல்லம்மா, அவ கல்யாணம் பண்ணி வரும்போது எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. நான் தானே அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தேன். அதை கூட அவளோ அவ புருஷனும் மறந்துட்டாங்கம்மா. எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்துல எனக்கு முன்னாடி குழந்தை வந்ததுன்னா அதுக்கு அதுக்கு முத்துக்கு அவளுக்கும் இப்போதைக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு வேண்டுவியா? அம்மா, அவங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு வேண்டல. எனக்கு முன்னாடி பிறக்க கூடாதுன்னு தான் வேண்டியிருக்கேன். ஓ, நீ அப்படி வர வேண்டுவியா? இங்க பாருடி, உங்க அண்ணனுக்கு வர போற பிள்ளைதான் இந்த குடும்பத்தோட வாரிசு. என்னதான் உனக்கு முதல்ல குழந்தை வந்தாலும் அது உன் குடும்பம், சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிசு. எங்க வாரிசு கிடையாது, புரியுதா? எங்க குடும்பத்துக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு அதை என்ன ஒரு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து சொல்லுவேன். நினைச்சேம்மா, நான் முதல்ல நினைச்சேன் அண்ணனுக்கு குழந்தை வந்தோடனே நீ இப்படித்தான் பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா அண்ணனுக்கு குழந்தை வராம குழந்தைங்கிற பேச்சு வரும்போதே நீ எப்படி பேசுற பாத்தியா? அண்ணனுக்கு வர குழந்தை தான் உங்க குடும்பத்தோட வாரிசு. எங்க புள்ள உன் குடும்பத்தோட வாரிசு கிடையாது. அப்படித்தானம்மா? எப்படி என்ன 2ஆம் தரமும் நடத்துறீங்களோ அதே மாதிரி என் பிள்ளைங்களையும் அப்படித்தான் நடத்துவீங்க. நீங்களும் அப்படித்தான் நடத்துவீங்க. நான் போயிருக்கிற புகுந்த வீட்லயும் அப்படித்தான் நடத்துவாங்க. அப்படித்தானம்மா? இங்க பாருமா, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு பிறக்க போற குழந்தை தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும். அவனை யார்கிட்டயும் எந்த ஒரு இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி அந்த குடும்பத்துக்கு நான் மூத்த மருமகளா இருக்கணும், அதே மாதிரி தான் என்னோட குழந்தையும் வாரிசா இருக்கணும். அதுதான் நடக்கும். நான் நடக்க வைப்பேன். இதுக்கு இடையில நீ வந்த, நான் சும்மா இருக்க மாட்டேன். மீனா, நீ பேசுறது உனக்கே சரியா படுதாடி. பிள்ளைங்கள்ல எந்த பிள்ளையடி நான் மேலே கீழேன்னு பார்த்துருக்கேன். மற்றவங்க வீட்டில் கூட பையனா ஒன்று, பொண்ணுனா ஒன்றுன்னு பிரித்து பார்ப்பாங்க. ஆனால் நான் என்னைக்குமே உங்கள் 3 பேரை சரியாக தாண்டி பார்த்துருக்கேன். நீ குழந்தை பெற்றாலும் உன்னோட குழந்தையையும் நாங்கள் தாங்க தான் செய்வோம். நாங்கள் அதை எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? மகனோ மகளோ அவங்களும் இந்த வீட்டோட குலவாரிசு தாண்டி. ஏன் இப்படி இருக்க? நாங்கள் காட்டுற அன்புல என்னைக்குமே வேறுபாடு இருக்காது, புரியுதா? அம்மா, இப்ப நீ சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நான் சொன்ன உடனே நீ இதை சொல்லியிருந்தேன்னா நான் நம்பி இருப்பேன். ஆனா இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம், சண்டை போட்டதுக்கு அப்புறம் தானே சொல்ற. அதான் இப்ப சொல்லிட்டேனடி. உனக்கு என்னதான் வேணும்? இது பாருமா, எதுவுமே நான் சொல்லி எனக்காகன்னு வரக்கூடாது. உன் மனசுலேருந்து வரணும், புரியுதா? உன் மனசுலேருந்து அது வரல. நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்காக இவ கத்துவாளேன்னு பயத்துல நீங்க பேசுறீங்க. நாளைக்கு என் குழந்தையே வந்தாலும் அண்ணன் குழந்தை வந்ததுன்னா அண்ணன் குழந்தைக்கு அப்புறம் தான் என் குழந்தை உனக்கு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இங்க பாருடி, எனக்கு பிறந்த 3 குழந்தைங்க. உங்களை நான் என்னைக்கும் பாரபட்சம் பார்க்கல. நாளைக்கு உங்க 3 பேரோட பிள்ளைங்க வந்தாலும் நான் பாரபட்சம் பார்க்க போறது கிடையாது. மகளோட வாரிசா இருந்தாலும் ஒண்ணுதான், மகனோட வாரிசா இருந்தாலும் ஒண்ணுதான். தெரியாம உலக நடைமுறைன்னு என் பையனோட வாரிசு தான் என் வாரிசுன்னு சொல்லிட்டேன். அது பழக்க தோசத்துல வந்ததை தவிர என் மனசுல இருந்து வரல. எல்லா பிள்ளைங்களும் சமம்னு சொல்லாதம்மா. என் பிள்ளை தான் முதல்லன்னு சொல்லு. சரிடி, உன் பிள்ளையவே முதல்ல கொண்டாடுறேன், இருக்கட்டும். இங்க பாரு மீனா, அம்மா எப்ப சொன்னாலும் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். எப்பவுமே நீ உனக்கு இது வேணும்னு வேண்டிக்க, மற்றவங்களுக்கு இது கிடைக்க கூடாதுன்னு வேண்டாத. அது நல்ல புத்தி கிடையாது. மனசுல எப்பவும் நல்ல எண்ணம் இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். மற்றவங்க மேல வஞ்சத்தையும் கோவத்தையும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அது முதல்ல உன்னைதான் பாதிக்கும், புரியுதா? ஒரு வகையில நீ வேண்டுனதே பாவம். நாளை வரை கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சுடாமா அப்படின்னு வேண்டிக்கோ. பாவத்தை சேர்த்து வைக்காத. நான் கோயிலுக்கு போகவும் மாட்டேன், மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன். நான் வேண்டுனதுதான். என் பிள்ளை தான் அந்த குடும்பத்தோட வாரிசு. ஏண்டி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா,
நான் உன் வயித்துல பிறந்தவ. அண்ணன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் கூட ஆகல. சொல்லுமா, உனக்கு நான் வேணுமா அவ வேணுமா? நான் உனக்கு பெருசா அவ உனக்கு பெருசா? சொல்லுமா. அத்தை, அம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். இருங்க நீ, என்ன அவசரம்? காஃபி போடுறேன், குடிச்சிட்டு போங்க. அம்மா, எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? கேட்டா மட்டும் திருந்த போறியா? என்னம்மா, உன் மனசுல ரொம்ப உருகுற. உனக்கு நான் தான் மக, அவ மருமக தான். ஞாபகம் வச்சுக்கோ. நீ என் மகங்கிறதுனால தான் இவ்வளவு அமைதியா இருக்கேன். இந்த பாருமா, சும்மா மருமக மருமகன் தாங்கிட்டு இருக்காத. நாளைக்கே வயசானா உன்னை நானோ இல்ல ஆதியோ தான் பார்க்கணும். மருமக வந்து பாப்பாளா? சும்மா மருமக மருமகன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காத. இதோ பாருமா, என்ன நடந்தாலும் சரி, யார் எந்த பக்கம் நின்னாலும் சரி, நீ எப்பவுமே என் பக்கம் தான் நிக்கணும். உனக்கு புரியுதா? முத்து, என்னாச்சுமா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க மாமா. என்னாச்சுமா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? காலையிலே உன் நாத்தனார் வந்துட்டு போயிருக்கா. கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். என்ன நடந்தது? முத்து நடந்தது எல்லாத்தையும் தன்னோட மாமனார் கிட்ட சொல்லி முடிச்சா. ஏன் மாமா, அண்ணி இப்படி மாறிட்டாங்க? அவங்களா இப்படி பேசுறதுன்னு என்னால நம்பவே முடியல. அவங்களுக்கு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டா அது ஓகே, மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு வேண்டது எவ்வளவு பெரிய பாவம் மாமா. ஏமா, அத்தை ஒன்னும் கேட்காமலா இருந்தா? இல்ல மாமா, அத்தை சத்தம் போட்டாங்க, அண்ணி தான் கேட்கவே இல்லை. உன் அத்தை சும்மா நடிச்சிருப்பா. நான் தட்டுற மாதிரி தட்டுறேன், நீ அழுகிற மாதிரி அழுகுன்னு. இல்ல மாமா, நான் கூட அத்தை என்ன சொல்வாங்களோன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க என்ன திட்டினாலும் எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அண்ணி அப்படி பேசுறப்ப அத்தைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. திட்டுன்னு திட்டாங்க. அவெல்லாம் ஒரு பொண்ணா? அவளை நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்குமா? எனக்குன்னு வந்து பிறந்திருக்கா பாரு. தனக்கு வேணும்னு வேண்டிக்கிட்டா பரவாயில்ல, தான் அண்ணன் பொண்டாட்டிக்கும் தான் கூட பிறந்த தங்கச்சிக்கும் கிடைக்க கூடாதுன்னு வேண்டியிருக்காளே, இதெல்லாம் ஒரு மனுஷ பிறப்பா? உலகத்திலேயே எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? இங்க பாரு முத்து, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அண்ணி நாத்தனார் இந்த உறவுல நீ எவ்வளவு பாசமா இருந்தாலும் ஒரு சில உறவு அப்படித்தான் இருக்கும். நீ உஷாரா இருந்துக்க. இதுக்கப்புறமும் நீ அண்ணி அண்ணின் பாசத்துல பின்னாடியே சுத்தினா உன் லைஃப் இப்படித்தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் நீ பொறுமையா இருந்தது போதும். இதுக்கப்புறமும் இப்படி இருக்க கூடாது, புரியுதா? நான் என்னதான் பண்ணணும் மாமா? நான் என்ன பண்ண அவங்க அமைதியா இருப்பாங்க? அவ அமைதியா இருக்கணும், உன் மேல பாசமா இருக்கணும்னு நீ எதையும் பண்ணாத. அது வேஸ்ட் தான். ஒருத்தவங்களை நம்ம அமைதிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், இல்ல அவங்க நம்மகிட்ட நல்லா பேசணும், நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது வேஸ்ட் தான். அது அவங்க உணரணும். அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ், புரியுதா? உனக்கும் கல்யாணம் நடந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அவசரம் கிடையாது. உனக்கு குழந்தை பிறக்கலையே, நீ யாரும் இப்ப கேட்க போறதும் இல்லை. ஆனாலும் அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அது காலகாலத்தில் நடக்கணுமா? நானும் கல்யாணம் நடந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் மேல அதிகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நீயும் அடங்கி அடங்கி தான் போற. சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், குடும்பம் பிரிஞ்சிடும் நீ அனுசரிக்க. எனக்கு எல்லாமே புரியுதுமா. நானும் அதனாலதான் ஒன்னும் சொல்லாம இருந்தேன். ஆனா இதுக்கு மேல நீ அவ பண்றதெல்லாம் தாங்கணும்னு எந்த அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா. நீ ஒண்ணு பண்ணுமா, நடக்கிற எல்லாத்தையும் உன் புருஷன்கிட்ட சொல்லிடு. எதுக்கு மாமா? வீணா எதுக்கு பிரச்சனை? வேண்டாம் மாமா, விடுங்க. என்னோட போட்டோம். எனக்கே மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உன்னோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லி வைமா. என்ன சொன்னாலும் அவர் கடைசியில அவரோட தங்கச்சிங்க அம்மாங்கிறப்ப என்னை விட்டு கொடுத்துருவாரு மாமா. நான் சொல்லி கெட்டவ தூண்டி விடுறவன்னு பேர் எடுக்கிறத விட நான் சொல்லாம அமைதியா இருக்கிறதே மேல் மாமா. நீ சொல்றதும் சரிதாமா. இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னாலே அவன் கேட்கறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 தான். விடுங்க மாமா, அவரையும் தப்பு சொல்ல முடியாது. அவர் அம்மா மேல ரொம்ப அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. என்னம்மா பேசுற? அம்மா முக்கியம்தான். அதுக்காக கட்டின பொண்டாட்டி முக்கியம் கிடையாதா? எல்லாரையும் விட்டுட்டு அவனை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அப்ப அவன் தானே உன்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அவன் தானே உன்னை விட்டு கொடுக்காம இருக்கணும். ஒருவேளை அவனுக்கு அப்படி இருக்க முடியலன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? வேணாம் மாமா, விடுங்க. இதை இப்படியே விட்டுறலாம். பாத்தியம்மா, நான் உன் புருஷனை பெத்தவன்.
நான் பேசுறதே உன்னால தாங்கிக்க முடியல. இதே பாசம் அவனுக்கும் உன் மேல இருக்கணும்ல. எல்லா வீட்லயும் பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்லயும் பேச உரிமை இல்ல, புகுந்த வீட்லயும் பேச உரிமை இல்ல மாமா. உங்களுக்கு தெரியாததா? இது பாருமா, இவ்வளவு நாள் நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. எப்போ உனக்கும் ஆதிக்கும் குழந்தையே கிடைக்க கூடாதுன்னு அவ வேண்டாளோ, இதுக்கு மேல நீ பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. உன் புருஷன்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்றியா இல்ல மாமா சொல்லட்டுமா? இல்ல மாமா, நீங்களும் சொல்ல வேணாம், நானும் சொல்ல வேணாம். சொல்லி அவரோட நிம்மதியும் கெடுக்க வேண்டாம் மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல எதுலையுமே என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க மாமா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு கேட்டு தான் செஞ்சாங்க. 2 பேரும் இங்க வர்றதே இல்லை. ஆதியும் மீனாணி இங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. ஆனா மீனாணி ஏதோ மனஸ்தாபம் போல, அதான் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நீங்களா எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க மனசை யாரோ காயப்படுத்திருக்காங்க, அவங்க வந்து என்ன காயப்படுத்திட்டு போறாங்க. சரி விடுங்க, சரியாயிடும் மாமா. நம்ம அண்ணி தானே, வேற யாரும் இல்லைல்ல. சரிடா, என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கேன், சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மனசை விட்டுறாத. அம்மா, முத்து எல்லாத்தையும் கேட்டுட்டாமா, கண்டிப்பா அண்ணங்கிட்ட சொல்லிடுவாமா. அம்மா உன்கிட்ட தான் சொல்றேன், அமைதியா இருக்க. என்னம்மா பேச பேச அமைதியா இருக்க? நீ அவ பக்கமா? இந்த பாரடி, எப்பவுமே எந்த அம்மாவும் மகளா மருமகளான் வந்தா மகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. நான் மட்டும் விதி விலக்கா? நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வாய் மட்டும்தாம்மா நான் முக்கியம்னு சொல்லுது. ஆனா மருமகளை பத்தி ஏதாவது பேசினா உடனே ஏதோ பிளாஸ்டர் போட்டு ஓட்டின மாதிரி அமைதி ஆயிடுற. இதோ பாரடி, அவ இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் இருக்குமா? உன்னை இத்தனை வருஷமா நான் என் மடியிலையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருக்கேன். பின்ன எப்படி உன்னை விட அவ எனக்கு பெருசாவா? இது கூட உனக்கு புரியலையா? என்னைக்காவது நீயா அவளான்னு வரும்போது உன்னை நான் விட்டு கொடுத்துருக்கேனா? நீ விட்டு கொடுத்துருவியா? விட்டு கொடுத்தா நான் உன்னை விட்டுருவேனா? இங்க பாருமா, அவளை தாங்குன்னு தாங்குனேன்னு வச்சுக்கோ, அவ தலை மேல ஏறி ஆட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் இறக்கி வைக்க முடியாது, பாத்துக்க. அது எனக்கே தெரியும். அப்புறம் ஏமா நான் சொன்னோன்னு உனக்கு அவ்வளோ கோவம் வருது? இதோ பாரு மீனா, இப்பவும் உனக்கு புரியல. நான் முத்துக்கு முதல்ல குழந்தை வரணும், ஆதிக்கு முதல்ல குழந்தை வரணும்னு சொல்லல. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. ஆதி இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, இன்னும் வருஷ கணக்கா படிப்பு இருக்கு. அது அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லாவே தெரியும். அந்த வீட்டுக்கு சக்கரவர்த்தி வீட்டுக்கு வாரிசு வந்தா கண்டிப்பா உன்னோட குழந்தை தான் வாரிசா வரும். நீ அதுக்கு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, கண்டிப்பா ஆதியும் கிருஷ்ணாவும் இப்ப குழந்தை பெத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ உங்க அண்ணன் முன்னாடி இப்ப குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய பாவம். அவ கொண்டு வர குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லையாடி? என்னால நீ சொன்ன உடனே அதை தாங்கிக்கவே முடியல. மனசெல்லாம் குமுறுது, எரியுது, கோவமா வருது. பாத்தியாமா, இப்ப கூட என்ன நீ விட்டு கொடுத்து தானே பேசுற. புரியாம பேசாத மீனா, நான் எங்க உன்னை விட்டு கொடுத்து பேசுறேன்? இதோ பாருமா, அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறமா பிறக்கிற ஏன் குழந்தை 2ஆம் பட்சம் ஆயிடும். குழந்தைங்கள எப்படி முத பட்சம் 2வது பட்சம்? எல்லா குழந்தைங்களும் சமந்தா மீனா. எல்லா குழந்தைங்களும் சமம்னு சொல்லாதம்மா. என் குழந்தை தான் முதல்ல, என் குழந்தைக்கு தான் உரிமை. என் குழந்தை தான் எல்லாத்தையும் விட பெஸ்டா இருக்கணும். ஆமா, அவங்க வீட்டுல உன்னை பேசினதெல்லாம் நீ மறந்துட்டியாமா? நம்ம தங்கச்சியை பேசினதெல்லாம் நீ மறந்துட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த வீட்டு பொண்ணை தாங்குன்னு தாங்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி, அவங்களும் நம்மளும் ஒரே மாதிரி தான் சண்டை போட்டோம். நானும் சும்மா விடல. அவங்க பேசினதுக்கு பதில் பேசிட்டேன். இப்போ ஒண்ணுக்கு அக்கா தங்கச்சி 2 பேரும் அந்த வீட்டுல வாழ்றீங்க. உன் மாமியா என்ன பழசெல்லாம் சொல்லி கட்டி உனக்கு குடும்பப்படுத்திக்கிட்டா இருக்கா? நல்லா தானே பாத்துக்கிறா? இங்க பாரு மீனா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். சம்மந்தம் பண்ண குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதும் மனஸ்தாபம் வர்றதும் ரொம்ப சாதாரணம். அதெல்லாம் புடிச்சுக்கிட்டே நின்னா வாழ முடியாதுடி. என்ன இருந்தாலும் 1க்கு 3 சம்மந்தம் பண்ணியிருக்கோம். நமக்கு அவங்க ரொம்ப முக்கியம் மீனா. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சரி, அவங்க சம்மந்தம் பண்ணது படாது, அதெல்லாம் விடு. முத்து உன் சம்மந்திங்கிறத தூக்கி போடு. அவ உன் அண்ணன் பொண்டாட்டிடி, உன்னோட அண்ணன் பொண்டாட்டி. அப்ப நீ அவளை எவ்வளவு தாங்கணும்? சரிம்மா, அதெல்லாம் விடு. இப்ப அண்ணன் வந்தானே அவன் சொல்லிட்டா நான் என்ன பண்றது? இவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு பேசுற? அம்மா, நான் பேசிட்டேன். இப்ப பேசினதை மாத்த முடியுமா? என்ன பண்றதுமா? சரி, ஒருவேளை உங்க அண்ணன் கிட்ட போய் அவ சொல்லிட்டானா, நான் அதெல்லாம் பேசவே இல்லை, அவங்க சும்மா போய் சொல்றாங்கன்னு சொல்லிடு. அம்மா. என்ன அம்மா? அம்மா, அதான் நான் பேசினேன்ல. பேசிட்டு எப்படி பேசலன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பேசினது எல்லாத்தையும் அவ போய் அவன்கிட்ட சொன்னா அவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டான். என்னம்மா சொல்ற?
பின்ன அவனுக்கு குழந்தை வரக்கூடாது நீ வேண்டுனா அவனுக்கு கற்பூரம் எடுத்து ஆரத்தி எடுத்து தாங்குவானா? அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நீ அவன் தங்கச்சிங்கிறதையும் அவன் மறந்துடுவான். வேற வழியே இல்லை. ஒருவேளை அவ சொல்லிட்டானா, அண்ணன் வந்து கேட்டானா, அவ போய் சொல்றா நான் அப்பெல்லாம் பேசுவேனா எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிடு. சரிம்மா, அப்படியே சொல்லிடுறேன். அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளுக்கு குழந்தையே பிறக்க கூடாது. ஏய், அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்?